ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் போயிட்டு இருந்தார். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் நம்ம கரெக்டான வேலை நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம இவர்கிட்ட லவ்வை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒருத்தவங்க கேட்டாங்க, இது மாதிரி நீங்கள் ரவியை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு அவர் மேலேங்கிறது அந்த அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதெல்லாம் ஓகே தான்க்கா, நான் இல்லைங்கள, நான் அவருக்கும் என் மேலே விருப்பம் இருக்கா என்னன்னு தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கும் உன் மேலே விருப்பம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நானும் லவ் மேரேஜ் பண்ணேன்னா தானே, அதனால் ஒரு சில பேர் பேசுகிறதா இருக்கட்டும், நடந்துக்கிறதுலையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னமோ இவருக்கு உன் மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு ஓரளவு. இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே சில விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அந்த விஷயம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அது நம்மளுக்கு கிடைக்காம போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நம்ம வருத்தப்படுறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் பயத்தோடு தான் இது பண்ணுறதுக்காக இருந்தேன், அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்ட்டு. ஒரு மறுநாள் காலையில் அவரே என்கிட்ட சொன்னார், இது மாதிரி நாளைக்கு ஈவினிங்லாம் கிளம்பிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் காஃபி குடிச்சிட்டு. அப்போது என்கிட்ட கேட்டார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை உங்களுக்கு எனக்கு உங்களை பற்றி எனக்கு நல்ல ஒரு இது தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை எனக்கு வெளிப்படையாக பேசுகிறதுக்கோ இதுக்கோ கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராகவே கேட்டுட்டார். கேட்டோன்னே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போ அவரும் என்னை விரும்புகிறாரு அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு அடுத்தது முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம முடிவு பண்ணியாச்சு, நம்ம கண்டிப்பாக இதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களை விரும்புகிறேன் தான் ரவி, ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வித பயத்தோடு தான் நான் இருந்தேன். இல்லைங்கள, பயம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, ஒன்றும் இது பண்ணாதீங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இது பண்ணிக்கலாம், நல்லா பழகிட்டு உங்களுக்கு ஒரு நம்ம இன்னுமே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஒரு டைம் இருக்கணும். ஏன்னா நம்ம உடனே லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் இது பண்ணிவிட்டு லைஃப்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுவும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நமக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்கிட்டு நாங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சேர்ந்து இது பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு பேசுகிறது, ஒரு கேரிங்காக இது பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலான்னு பார்த்தா, வீட்டில் தான் எனக்கு ஒரு அத்தையோட பையனை பேசி வச்சுருக்காங்க. இன்னும் நிச்சயம்லாம் பண்ணலை, இருந்தாலும் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே நான் ஒரு முடிவில் இருந்தேன். சரி, நம்ம வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பையன்கிட்டயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரமேஷ் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு பேசினான். நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே,
எங்கே வரணும் என்னென்னு சொல்லு, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நேற்று நம்ம எப்போதும் ஒரு ஃபேமிலியாக போவோம்ல, அந்த பீச்சுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் வந்துடுறேன், எத்தனை மணிக்கு வரணும் என்னென்னு கேட்டான். அதுக்கப்புறம் எத்தனை மணின்னு சொல்லிவிட்டு நான் இவர்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீங்களும் வந்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவன் புரிஞ்சுக்குவான், அவனே வேண்டான்னு